செங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது பேரூராட்சி பகுதியாக இருந்தது. பேரூராட்சியிலிருந்து நகராட்சியாக தரம் உயர்த்துறாங்க. தரம் உயர்த்தும் பொழுது ஒரு 4 அபிவிருத்தியாளர்கள் அப்ரூவல் டிடிசிபியில் டெக்னிக்கல் அப்ரூவல் தொழில்நுட்ப அனுமதி வாங்கிட்டு போயிட்டு இறுதி ஒப்புதலுக்கு விண்ணப்பிக்கிறாங்க. பேரூராட்சியாக இருந்து நகராட்சியாக மாறினதுனால அந்த நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா, சார் எங்ககிட்ட பணத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கான அக்கௌண்ட் வந்து பேரூராட்சிக்கு தான் இருக்குது. இப்போ நகராட்சியாக மாற்றிட்டதுனால எங்களுக்கு நகராட்சிக்குன்னு தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு தான் உங்ககிட்ட வந்து கட்டணத்தை வசூலிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரிட்டர்னில் கொடுக்குது. 6 மாதங்களுக்கும் மேலாக இந்த 4 கோப்புகளும் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறதுனால அந்த முதலீட்டாளர்களுடைய பல கோடி ரூபாய் முதலீடு அங்கே கிடப்பில் இருக்கிறது. அரசுக்கு வர வேண்டிய வருவாயும் அங்கே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு உடனடியாக பதிவு செய்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். அதனால் அரசு, அதுவும் குறிப்பாக இந்த நகராட்சி நிர்வாகம் விரைவில் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு செங்கம் நகராட்சிக்கு உடனடியாக வங்கி கணக்கை ஓப்பன் செய்து அந்த கட்டணங்களை வசூலிச்சுட்டு இறுதி ஒப்புதலை தாமதமின்றி தங்கு தடையின்றி விரைந்து வழங்கணுன்றதான் அந்த மக்களுடைய வேண்டுகோள், கோரிக்கை.